பாப்பு பாப்பு எங்க இருக்க? எங்க கட்ட போயிட கிளம்பியாச்சு. இப்படியே கிளம்ப எங்க எல்லா வீட்லயும் போய் பழைய துணியெல்லாம் போய் எடுத்துட்டு வர போறியா? பழைய துணியெல்லாம் இல்ல, திருவிழா முடிஞ்சு இப்படியே பையெல்லாம் தூக்கிட்டு நம்ம வீட்டை பாதி கிளம்ப வேண்டியதான். சரி சரி, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாமுக்குட்டி ஃபேமிலி. ஸோ இப்போ என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு உங்கள் மைண்ட்லலாம் ஓடும். இது வந்து ஒரு விதமான ஒரு இன்ட்ரோ தாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். மேபி உங்களுக்கு வந்து கிரிஞ்சாவோ மொக்கையாவோ இருக்கலாம். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டப்பைக்குள்ளே இருக்க விஷயத்தை வச்சு தாங்க வீடியோவே இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு வீடியோவாடா அப்படின்னு கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நானும் இல்லைங்க, எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூடியூபர்ஸில் எல்லாருமே வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சு அதோடைய ப்ரைஸ், அன்பாக்சிங், நெக்ஸ்ட்டு அதோடைய ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழா நடந்தது இல்லையா, அங்கே போட்டிருந்த கடை வீதியிலலாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதோடைய ரேட்டு, நெக்ஸ்ட் அதோடைய ரிவ்யூஸை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ எடுத்திருக்குமே தவிர வேற வந்து என்ன சொல்றது, வேஸ்ட் ஆஃப் டைம்லாம் எடுக்கலங்க. ஸோ நீங்களும் நிறைய பேர் பேஜில் இருந்துருக்கீங்க, இந்த மாதிரி திருவிழா கடைகளை பர்ச்சேஸ் பண்ண அனுபவம்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு அதை வந்து ரீகெயின் பண்ண மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நோக்கத்தில் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம திருவிழாவில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பைக்குள்ளேருந்து ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக நம்மள்கிட்ட 2 வாட்டர் பாட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து 1 லிட்டர், இன்னொன்று வந்து 1/2 லிட்டர். ஸோ அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோயிலுக்கு பால் கூட எடுக்கும்போது வந்து தொலைச்சிட்டோம். ஓகேங்களா? தொலைச்ச பொருளை தொலைச்ச இடத்துல தான் தேடணும்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் தேடலை, புதுசாகவே வாங்கிட்டோம். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ் தான். பட் வந்து பிளாஸ்டிக் வந்து திக்கான ஒரு பிளாஸ்டிக் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு சும்மா பக்கத்தில் வந்து நம்ம போகிறோம், நமக்கு வந்து இந்த வெயில் சீசனில் வந்து தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டலை மாதிரி இருக்குங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்லஸ், சோக்கர், என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் வந்து வாங்கினா. ஓகேங்களா? அவள் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லெஹெங்கா அந்த மாதிரிலாம் வச்சுருக்கா. ஸோ அதுக்கு பேரப் பண்ணுறதுக்காக ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் எதுவாக இருந்தாலும் இது வந்து போட்டுக்கலாம், சூப்பராக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு கலரில் வந்து இந்த பேர்ல்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஸ்டோன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதோடைய ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான், 50 ரூபாய் தாங்க. ஸோ பார்த்தோன்னே எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கு வந்து இந்த நெக்லஸ் வந்து தேவைப்பட்டுச்சு, அதனால அவள் வாங்கிக்கிட்டா. ஸோ இது வாங்கியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் இன்னொரு பொட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்லஸ்னும் சொல்ல முடியாது, ஹாரம்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஹாஃப் ஹாரம் மாதிரி. ஓகேங்களா? மிடில் இருக்கும், நெக்லஸ்க்கும் ஹாரமுக்கும் மிடில் இருக்கும். இது வந்து நான் பாப்பாவுக்காக வாங்கினேன். ஸோ இதோடைய ப்ரைஸும் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தாங்க, ஜஸ்ட் 15 ருபீஸ் தான். சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்சசரிஸ் லிஸ்ட்டில் வரக்கூடியது தான். ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எடுத்துடலாம். டோட்டலாக வந்து இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான். ஓகேங்களா? அதாவது இந்த ஹேர் பேண்ட் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது, பிளாக் கலர். ஓகேங்களா? இந்த ஹேர் பேண்ட். நெக்ஸ்ட் வந்து சென்டர் கிளிப் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டோன் வச்சு சென்டர் கிளிப்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு கேட்ச் கிளிப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த டிக்டாக் கிளிப், குஷி கிளிப் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு அட்டை. ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஈச் வந்து 20 ருபீஸ். இந்த ரப்பர் பேண்ட் 20, 20, 20, 20. ஸோ ஓகேங்களா, இது எல்லாமே ஒர்த்தபிள் தான் நானும் சொல்லுவேன்.
ஏன் அப்படின்னா நான் லாஸ்ட் டைம் வந்து தூத்துக்குடியில் ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா செட்டு வந்து 10 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ 20 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கிளிப்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அட்டை ஃபுல்லாக கிடச்சிது. ஓகே, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே பஞ்சாக தூக்கியாச்சு. ஸோ இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே ஈச் வந்து 20 ருபீஸ் தான். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம மேக்கப் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ உட்டன் ஹேண்டில் வச்சு நம்ம இந்த ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரஷ் தான். ஸோ இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். ஃபேஸ் பேக் போடுற பழக்கம்லாம் இல்லை. என்னைக்காவது வந்து என்ன பண்ணுவேன்னா பாப்பாவோட நலங்கு மாவை எடுத்து மூஞ்சியில் தேய்ச்சிட்ருப்பேன். இது அவ்வளோவா எனக்கு யூஸ் ஆகாது, இருந்தாலும் ஓகே வாங்குவோமே அப்படி சொல்லி வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸும் வந்து 20 ருபீஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன் எசென்ஷியல்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்விங் பிளேட், ஓகேங்களா, லீஃப் மாதிரி பேட்டர்ன் போட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு செராமிக் கிடையாதுங்க, இது வந்து பிளாஸ்டிக் தான். ஓகேங்களா, பிளாஸ்டிக். நெக்ஸ்ட்டு பார்க்கவும் நீட்டாக இருக்குது. இது வந்து நம்ம குக்கிங் வீடியோஸ்லாம் போடும்போது இதை சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இதோடைய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தாங்க. ஸோ 20 ருபீஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது திருப்பி போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கிழங்கு அவிச்சோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து எடுத்தால் சுடும் அப்படின்றதுக்காக இதை அப்படியே நம்ம வந்து இப்படி பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த பொருள் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து தேடிட்டே இருந்தேன். ஆனால் எல்லா கடையிலும் இருக்கும், நம்ம போகிற நேரத்துக்கு நமக்கு அந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு வந்து ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, ஷோகேஸ் பண்ணுற மாதிரி எல்லா பொருளையும் எடுத்து வெளியில் வச்சுருப்பாங்க. அப்போ இதெல்லாம் தொங்க விட்டுருந்தாங்களா, அப்போ இன்றைக்காவது கண்ணில் மாட்டினி அப்படி சொல்லிட்டு இதை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தாங்க. அண்ட் ஃபைனல் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டீல் கரண்டி. ஓகேங்களா, ஆக்சுவலாக கரண்டி வந்து நிறையா வச்சுருக்கேன் நான் வந்து, பட் இந்த மாடலில் என்கிட்ட இல்லை. இந்த குழம்பு ஊற்றுவாங்க இல்லையா, குழம்புன்னு இல்லை, லிக்விட் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன், இந்த டிசைன் வச்சு என்கிட்ட இல்லை. ஸோ வந்துட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். 2 இருக்குது, ஒன்று வந்து எனக்கு, இன்னொன்று வந்து அம்மாவுக்கு. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1 வந்து 40 ருபீஸ், ஸோ 2 சேர்த்து 80 ருபீஸ். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்பவே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வளைஞ்சிடும் ஈஸியாக, அப்படிலாம் அது வளைக்க முடியாது. எப்படி நம்ம வந்து பாத்திர கடையில் போய் வாங்கினா எவ்வளோ வந்து ஸ்டடியாக இருக்குமோ அதே மாதிரி வந்து ரொம்பவே வந்து கனமாக நல்லா வந்து தான் பிடிக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இது வாங்கியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த கட்டப்பை வந்து இப்போது எம்டி ஆகிவிட்டது. ஓகேங்களா, ஸோ நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டேன். அதோடைய ப்ரைஸும் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒர்த்தபுளாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லைங்க, என்னுடைய அத்தை வந்து பார்த்திங்கன்னா பொன் வளையல் வந்து போட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தள்ளுவண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வளையல் வந்து விற்றுட்டு வருவாங்க, அவங்க கையிலே போட்டு விடுவாங்க பார்த்திங்களா, அதுதான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களுடைய ஆசைக்கு ஏற்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வளையலும் போட்டு விட்டாச்சு. அண்ட் தென் வந்து பாப்பாவுக்கு பலூன்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூன்லாம் டமால் டுமில்னு உடஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பலாம் நாங்கள் செலவு பண்ணலை. ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி, எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்து குறைஞ்ச விலையில், நெக்ஸ்ட் வந்து பார்கெயின் பண்ணிடலாம் தான் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த திங்ஸ் எல்லாம் நான் வாங்கின ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தபுளாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.